நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்பசோடன். ஒருங்கிணைப்பு குழுவை ஓட விட்டு அடிச்ச எடப்பாடி பழனிசாமி. எவனும் தலை காட்டாதீங்க. ரோட்ல போறவன்லாம் ஒருத்தன் குழு அமைச்சா நான் கூப்பிட்டு பேசணுமா? அந்த அளவுக்கு இறங்கி அடிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இவ்வளவு ஆவேசம் வருவதற்கு என்ன காரணம்? அதனையும் தாண்டி நாங்க பாஜகவுடன் கூட்டணி வச்சிருந்தா நாங்க வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத இப்ப எடப்பாடி பழனிசாமியே ஒத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஆனா இதே எடப்பாடி பழனிசாமியுடைய குரூப் தான் சொல்லிச்சு பாஜக நோட்டாவுடன் போட்டி போடுகின்ற கட்சி. எப்பா அவங்க எல்லாம் எங்களோட பிரச்சாரத்துக்கு வரட்டும்பா, ஆனா எங்க துண்டை போட்டுக்கிட்டும்பா, எங்க கொடியை பிடிக்கட்டும்பா. தயவு செய்து பாரத் மாதா கி ஜெய், மோடி சர்க்காரே அப்படின்லாம் தயவு செய்து சொல்ல வேணாப்பா. இங்க அம்மா வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்க அப்படின்னு கோஷம் விட்டுட்டு வாங்க. எடப்பாடியார் வாழ்க கோஷம் விட்டுட்டு வாங்கப்பா. நல்லா வாக்கு விழும், ஏன் நாங்களும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் பாஜக எங்களுக்கு வாக்கை சேகரித்து கொடுப்பதை விட சிறுபான்மையர் வாக்கை எங்களுக்கு விழாம தடுக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி இருந்தா வெற்றி பெற்றிருப்போம் என்பதை தெல்ல தெளிவா ஒத்துக்கல, ஆனா மறைமுகமா ஒத்துக்கிட்டு இருக்கின்றார். அட ஆயானாலும் பாட்டினாலும் ஒண்ணு தானுங்களே, அந்த மாதிரிதான் சொல்லிக்கிறாரு. சரி வாங்க, என்ன சொல்லிக்கிறாரு? ஏன் ஒருங்கிணைப்பு குழுவை ஓட விட்டு அடிச்சாரு? இந்த ரெண்டு விஷயத்தையும் விரிவா பார்க்கலாமா? அதுக்கு முன்பாக இப்பதான் இந்த விவசாய யூடியூப் சேனலுக்கு பார்த்திருக்கீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க, உங்க நண்பர்கிட்டையும் சொல்லுங்க. முதல்ல எடப்பாடி பழனிசாமி திமுக வெற்றி பெற்றது தொடர்பாக என்ன பேசுறான்றத கேட்டுவாங்க. ஆமா, விஷம பிரச்சாரம் செஞ்சுதான் தேர்தல் வெற்றி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நாங்க தேசிய கட்சியோட கூட்டணி வைக்கல, அவர் தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க. அந்த தேசிய கட்சி கூட்டணி வச்ச காரணத்தினால்தான் அவங்களுக்கு அந்த வாக்கு கிடைச்சிருக்குது. எங்களை போல தேசிய கட்சியோடு கூட்டணி வைக்காமல் தனித்து நின்றிருந்தா எங்களை விட குறைவான வாக்குகள் தான் பெற்றிருப்பாங்க. அவர்கள் இவ்வளவு இடத்துல வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க. தேசிய கட்சியுடன் கூட்டணி வச்சாங்க அவங்க, அதனால தாங்க வெற்றி பெற்றாங்க. நாங்க தேசிய கட்சியுடன் கூட்டணி வைக்கல இல்லையா? திமுக விழுந்த வாக்கு தேசிய கட்சிக்காக விழுந்த வாக்குங்க, இல்லைன்னா தோல்வி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்வது ஒரு விதத்துல உண்மைதான். திமுக வெற்றி பெற்றது தன்னுடைய சொந்த பலத்தினால் இல்ல, 13 கட்சிகள் திமுகவுடன் சேர்ந்து 14 கட்சிகள் ஒன்று சேர்ந்துதான் இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணிகளை வீழ்த்திருக்குது, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா தேர்தல் வியூகம் என்பது வெற்றிக்கான வியூகமாக தான் இருக்கணும், வெட்டி பேச்சு பேசுவதற்கா. அதனால எதிரி எந்த மாதிரி ஆயுதத்தை எடுத்திருக்கானோ அதே மாதிரி ஆயுதத்தை நம்ம எடுத்துக்கணும். திமுக பலமான கூட்டணி வச்சிருக்குது, தேசிய கட்சியுடன் கூட்டணி வச்சிருக்கிறது. இது தேசத்துக்கான தேர்தல், பிரதமருக்கான தேர்தல். நாமளும் பிரதமரை முன்னிறுத்தணும், நாமளும் அந்த தேசத்துக்கான தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். அதனால எதிரியை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அவன மாதிரியான ஒரு வியூகத்தை வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டா எடப்பாடி பழனிசாமி சிந்திச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் பாஜக கூட்டணியில் இருப்போம். இந்த முறையும் நம்ம தோத்துட்டோன்னு வச்சுங்களேன், அதற்கு பிறகு பாஜக கூட்டணி தேவையில்லை. ஏன்பா பாஜக கூட்டணி 2019, 2021, அதுக்கு பிறகு 2024 எல்லாம் பார்த்துட்டும்பா. நீங்க கூட்டணியில் இருந்தா வெற்றி பெறவே முடியலப்பா, எதுக்குப்பா உங்க கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கூட 2024 வருடத்தினுடைய தேர்தலை பாஜகவுடன் சந்திச்சு விட்டு அதற்கு பிறகு கூட்டணி வேண்டாம் என்று கொஞ்சம் சாமர்த்தியமா முடிவெடுத்திருக்கலாம். ஆனா யாரோ கிளப்பி விட்ட விஷயத்தை காதுல வாங்கி எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வேண்டாம் என்று தூக்கி எறிஞ்சிட்டாரு. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? நாங்க பாஜகவுடன் கூட்டணியில இருந்திருந்தோம்னா வெற்றி பெற்றிருப்போம். திமுக தேசிய கட்சியின் மூலமாக வாக்கு வாங்கியிருக்கேன்னா நாங்களும் தேசிய கட்சியுடன் இருந்திருந்தா எங்களுக்கும் வாக்கு விழுந்திருக்கும். ஆனா எங்ககிட்ட தேசிய கட்சி இல்லையே, அதோட பிரதமர் வேட்பாளர் நாங்க முன்னிறுத்தல. திமுக விஷம பிரச்சாரத்தை செஞ்சுதான் வெற்றி பெற்றிருக்குது. என்ன விஷம பிரச்சாரம்? பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம், நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவோம், அதுவும் இல்லாம படித்த இளைஞர்களுக்கு நாங்க மாதம் 10,000 ரூபாய்க்கு மேல கொடுப்போம். அதோட போச்சுன்னா அக்னிபாத திட்டத்தை ரத்து பண்ணிட்டு இந்தியாவில் இருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் ராணுவத்துல வேலை. அதோட நாங்க வந்தோம்னா பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு துறை எல்லா வேலை வாய்ப்புகளும் 3 மாசத்துல நாங்க ஃபில் பண்ணிடுவோம். நாங்க ஜூன் மாதம் பதவி ஏற்போம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒட்டுமொத்த பேரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேக்கண்ட்டுகளுக்கு ஃபுல் அப்ளிகேஷன் போடணும். நாங்க ஆகஸ்ட் 15 கொடியேற்றி முடிச்ச உடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள், பெண்கள்லாம் ஆசை வார்த்தை கூறி அதற்கு பிறகுதான் வெற்றி பெற்றார்கள். அதுலயும் நம்ம முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம என்ன கோரிக்கை வச்சோமோ அந்த கோரிக்கையை நம்ம ராகுல் காந்தி அவர்கள் நிறைவேற்றுகின்றார்.
அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு ராகுல் காந்தி தந்த வாக்குறுதியை எல்லா மேடையிலும் பேசினார். இன்னைக்குதான் தமிழகம் முழுவதும் காசு பணம் துட்டு மணின்னு மாறி போச்சு. எவன் காசு கொடுத்தாலும் சரி அவனால நமக்கு பின்னாடி நன்மை நடக்குதா கெட்டது நடக்குதா அப்படின்னு யோசிப்பதே கிடையாது. அவன் காசு கொடுத்தா போதும், அவன் கடவுள். அதனால இலவசங்கள் அறிவிக்கிறாங்க, கையில காசு கொடுப்பேன்னு சொல்றாங்க. அதனால தாராளமா வாக்க போட்டுட்டாங்க. இதெல்லாம் விஷம பிரச்சாரம் தான். ஏன்னா நிறைவேற்றவே முடியாது. ஏற்கனவே 2019 ஏகப்பட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆட்சிக்கு வர முடியல. ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு நீங்க உறுதியளித்து பாருங்க இதெல்லாம் செய்யலாம்னு இருந்தோம், ஆனா இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கோம், நாங்க செய்ய போறோம் அப்படின்னு செஞ்சு காட்டியிருந்தா பரவாயில்ல. இல்ல வெற்றி பெறலனா கூட ஆளுங்கட்சியாக யார் வராங்களோ அவங்களுக்கு போராட்டத்தின் மூலமாக நிர்பந்தத்தின் மூலமாக இவங்க தந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கலாம். ஆனா நிறைவேற்றல. ரெண்டாவது, மாநிலத்துல இவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, மத்தியில ஆட்சியில் இல்லைன்னா கூட பரவாயில்ல. மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கின்ற போது நாடாளுமன்ற தேர்தலில் என்ன வாக்குறுதி கொடுத்தோமோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கங்களாவது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். ஆனா மொத்தமே வெத்து வேட்டு வாக்குறுதிகளை கொடுத்து மக்கள் கையில கொஞ்சம் காசை கொடுத்து வெற்றி பெற்றதுனால இது அவதூறு பிரச்சாரம் பண்ணி தான் வெற்றி பெற்றதாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இப்போதாவது மறைமுகமாக பாஜக இருந்திருந்தா வெற்றி பெற்றிருப்போம் என்று ஒத்துக்கிட்டாரு பாருங்க, அதுவே பெரிய விஷயங்க. அதுக்கப்புறம் ஒருங்கிணைப்பு குழுவை ஓட விட்டு அடிச்ச எடப்பாடி பழனிசாமி அது என்ன சொல்றாரு பாருங்க. ஏங்க அதெல்லாம் ஒரு குழுவா? ஏங்க நீ கேள்வி கேட்கலாமா? ஏங்க ரோட்ல போறவங்க வரவங்க ஒரு குழு அமைச்சா ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கணும். அது யாரு சொல்லுங்க பார்க்கலாம். யார் வேணாலும் சந்திக்கலாம். அது என்ன குழு என்னென்ன குழு தயவு செய்து நிருபர்களை பார்த்துட்டு யாரா இருக்கிற எந்த கேள்வி கேட்க வேண்டாம். யாரோ ஒருத்தர் கோயம்புத்தூர்காரர், அவர் எங்க இருந்தாரு, கட்சியிலே கிடையாது, ஓபிஎஸ் இருக்கும்போது போய் சேர்ந்தாரு, அதுக்கு வந்து உறுப்பினரே கிடையாதுங்க அவரு. அவரெல்லாம் ஒரு ஆள் பெரிய ஆள் நினைச்சிட்டு நீ கேட்கறீங்க. ஏன்னா விவாதம் மேடைக்கு ஒரு ஆள் வேணும், அவர் பிடிச்ச அவரை வச்சுக்கிறீங்க. அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்றாரு, அது தமிழ்நாட்டுடைய கருத்து மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்க. இது எந்த விதத்துல சரியா இருக்கும்? தெருவில் போற வரவெல்லாம் குழு அமைப்பான், அதுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? இல்ல உங்களுக்கு விவாதத்துக்கு ஒரு ஆள் தேவை, அதனால இவனுங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுன்னு மதிச்சு, அதுவும் ஓபிஎஸ் வந்த பிறகு வந்து கட்சியில் இணைந்தாரு. கோயம்புத்தூருக்காரு யாருன்னே தெரியாது. இதெல்லாம் வந்து நான் பெருசா கன்சிடர் பண்ண வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒருங்கிணைப்பு குழுவை ரோட்ல போறவங்க அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அவங்கெல்லாம் ரோட்ல போறவங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் தனிப்பட்ட கருத்துங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி ஏன் ஒருங்கிணைப்பு குழுவு கிட்ட சந்திக்க மறுக்கிறாரு? ஆனா நேத்து கூட இந்த ஒருங்கிணைப்பு குழுவை பொறுத்த வரைக்கும் கடிதம் எழுதியிருக்குதுங்க எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம், சசிகலா மற்றும் டிடிவி தினகரனுக்கு. ஆனா மறப்போம் மன்னிப்போங்க, எல்லாரும் ஒன்னா சேரலாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு இந்த ஒருங்கிணைப்பு குழுவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும். தப்பே பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா மன்னிச்சிருங்க அப்படின்னு இந்த ஒருங்கிணைப்பு குழுவானது கேட்குது. இடையில நம்ம பன்னீர்செல்வம் அவர்களும் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு மீண்டும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, விக்கிரவாண்டி தேர்தல் வருதுரா சாமி, நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து போட்டியிடுவோம் ஐயா, அப்படி ஒன்னா சேர்ந்து போட்டியிட்டாதான் வெற்றி பெற முடியும். நான் இல்ல ஒருங்கிணைந்து போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா வெற்றி பெற மாட்டீங்க. ஏற்கனவே 10 தோல்வி, இப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் ஒன்னா சேர்ந்து நிக்காம தோல்வி அடைந்தா 11வது தோல்வி என்று பெருமைப்பட்டுக் கொள்வதா? பாருங்க, கட்சி கைவிட்டு போய்விடும் என்றெல்லாம் நினைக்காதீங்க. இங்க கட்சியை கைப்பற்றுவதை விட கட்சியை காப்பாற்றணும். இரண்டாவது வந்து தன் கையில் இருக்கின்ற அதிகாரம் கைவிட்டு போய்விடுமே என்று நினைக்க வேண்டாம். அதனால நான் எல்லா விதமான தியாகத்துக்கும் தயாரா இருக்கிறேன், அதனால எல்லாரும் ஒன்னா இணையலாம்பா அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்களும் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. இதுல சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும், எப்பா இனிமே வந்து கட்சி அழிவதை என்னால பார்க்க முடியாது, எல்லாரும் பாய்ஸ் கார்டனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும், நான் கட்சி வச்சு நடத்துறேன், எடப்பாடி அதிமுக தலைமையில இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியுடன் வந்து என் கட்சியை இணைக்கிற மாதிரி நான் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பொதுச்செயலாளராக ஏத்துக்குங்கப்பா அப்படின்னு தினகரன் அவர்கள் மறைமுகமான கோரிக்கை வைக்கிறார். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் ஒன்றிணைக்க வேண்டும், எல்லாரையும் கட்சிக்குள்ள சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கிட்ட, எப்பா சாமி சசிகலாவும் பன்னீர்செல்வத்தையும் முதல்ல ஒன்னா இணைங்க, சசிகலாவும் டிடிவி தினகரனையும் ஒன்னா இணைங்க. இந்த 3 பேரும் ஒன்னா இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், ஒரு தொண்டராக வந்து அதிமுக கட்சியில இணைந்து பணியாற்ற விரும்புகின்றோம். புரட்சி தலைவர் எந்த நோக்கத்துக்காக கட்சியை உருவாக்கினாரோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் அப்பா. அம்மா தன்னுடைய உடல்நிலையும் கருத்துல கொள்ளாம ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி இந்தியாவில் 3வது பெரிய கட்சியாக உருவாக்குனாங்க. அந்த நிலையை மீண்டும் நம்ம எட்டணும்
அதனால நாங்க தொண்டரா கூட இணைய தயாரா இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். எடப்பாடி பழனிசாமி தாங்க தேர்தலில் நின்று 75 எம்எல்ஏக்களை வெற்றி பெற வச்சிருக்கிறாருங்க 2021. அதே மாதிரி இப்போ உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் நகராட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, அதோட நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக முகமாகவே அறியப்பட்டு விட்டாரு. ரெண்டாவது மக்களிடையே பரிச்சயம் ஆயிட்டாரு. அவருடைய முகத்துக்கு தான் இவ்வளவு வாக்கு விழுந்திருக்கிறது. அதனால அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்வதில் எந்தவித தயக்கமும் இல்லை. ஏன்னா தினகரனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அளவுக்கு தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்கல. சசிகலா பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு கூட தெரியல. பல முறை தொண்டர்களை அவங்க வீட்டுக்கு அழைக்கிறாங்க, யாரும் போன மாதிரி தெரியல. சசிகலாவுக்கு என்று சில நிர்வாகிகள் இருப்பாங்க, அவங்க கூட பாத்தீங்கன்னா சசிகலா கூப்பிட்ட உடனே யாரும் போல. அதனால சசிகலா பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா இறந்த போது இருந்த செல்வாக்குடன் இப்ப இருக்கிறாங்களா என்பது சந்தேகம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு தொண்டர் மற்றும் நிர்வாகி செல்வாக்கு இருக்குன்னு தெரியல. பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் அவரு ராமநாதபுரம் தொகுதியில் நின்னார். தென் மாவட்டங்கள் முழுவதும் பாஜக நல்ல வாக்கு வாங்கி இருக்குதுங்களே, எல்லாம் உங்களுக்கான வாக்குகளா அப்படின்னு கேட்கும்போது அது எனக்கான வாக்குகளாம் கிடையாது. அப்ப டிடிவி தினகரனுக்கான வாக்கா? டிடிவி தினகரனுக்கான வாக்கு கூட கிடையாது. பின்ன யார் வாக்கு தான் தென் மாவட்டங்கள்ல பாஜக இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க அண்ணாமலை அவர்கள் 24 மணி நேரம் கட்சிக்காக விழுந்து விழுந்து பாடுபட்டாருங்க. அதோட ஒவ்வொரு வேட்பாளருக்கும் பார்த்தா இரவு பகல் என பார்க்காம போய் பிரச்சாரம் பண்ணாருங்க. தென் மாவட்டங்களா இருந்தாலும் சரி, வட மாவட்டங்களா இருந்தாலும் சரி, தமிழகம் முழுவதும் பாஜக விழுந்திருக்கின்ற வாக்கு நம்ம அண்ணாமலை அவர்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வாக்குங்க. அது எங்க செல்வாக்குலாம் கிடையாதுங்க அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லி போட்டாருங்க. அதனால பன்னீர்செல்வத்துக்கு செல்வாக்கு இல்லை என்பதை அவரே உணர்ந்துட்டாரு. அதனால செல்வாக்கு இல்லாதவர்கள் செல்வாக்கு உள்ள நபர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால இந்த ஒருங்கிணைப்பு குழுவை பொறுத்த வரைக்கும் முதல்ல இன்னைக்கு ஏப்பா எல்லாரும் ஒன்னா இணையலாம்பா, கடந்த காலங்களுடைய கசப்பெல்லாம் மறந்துடலாம்பா அப்படின்னு சொல்றவங்க நாங்க எடப்பாடி தலைமையை ஏத்துக்கிறோம்பா, எடப்பாடி என்ன சொன்னாலும் கேட்கிறோம்பா அப்படின்னு முதல்ல வாய் திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா 3 பேரும் ஒன்னா இணைய சொல்லுங்க. அப்படிலாம் இணைய சொல்லாம எல்லாரும் ஒன்னா இணையலாம்பானா எப்படி இணைய முடியும்? யாரு ஒன்னா இணையலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களே ஒன்னா இணைய மாட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அழைக்கணுமா? அவனுடைய செல்வாக்கு என்ன என்றே தெரியல. அதாவது விக்கிரவாண்டி தேர்தல் என்பது 11வது தோல்வியா இருக்க வேண்டுமா, வெற்றியா இருக்க வேண்டுமா அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. எப்படி 11வது தோல்வியா இருக்கும்? 2021 வரைக்கும் இல்ல நகராட்சி தேர்தல் வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடியுடன் தான் இருந்தாரு. அதோட அவர்தான் அதிமுகவுடைய தலைவராகவே இருந்தாரு. அப்போ 9 தேர்தல்கள் பன்னீர்செல்வம் ஒன்னா இருந்துதான் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்கிறாரு. 2 தேர்தல் தான் பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் இல்லாம எடப்பாடி பழனிசாமி சந்தித்திருக்கிறாரு. சோ எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து 2 தோல்வி சந்தித்தார் என்று சொல்லலாம். ஆனா கிட்டத்தட்ட 10-11 தோல்விகள் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில நிகழ்ந்து போச்சு அப்படின்னு சொல்றது, நாங்கெல்லாம் தோல்வி நாயகன் கிடையாது, நாங்கெல்லாம் வெற்றி நாயகன், நாங்க இருக்கின்ற போதெல்லாம் ஓஹோன்னு இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய கெத்தை உயர்த்திக்கிறாங்க. ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுக சந்தித்த எல்லா தேர்தலும் தோல்விதான். அப்போதெல்லாம் பன்னீர்செல்வம் கூட தான் இருந்தார். அதனால தோல்விக்கு அவர் பொறுப்பு கிடையாதான், வெற்றிக்கு மட்டும் அவர் பொறுப்பான். ஆனா தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி பொறுப்பான், ஆனா வெற்றிக்கு அவர் பொறுப்பு கிடையாதான். இந்த மாதிரி அழுத்தம் மீது பழி போட்டு விட்டு தப்பிக்கக்கூடிய ஆட்கள் எதற்காக? இன்னைக்கு தொண்டரா இணையறேன்னு சொல்லுவாங்க. ஆனா இதே ஒரு இடத்துக்கு முன்பாக நீ 2ஆம் நம்பரு நான் முதல் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ள இருக்கின்ற செல்வாக்க பார்த்து பன்னீர்செல்வத்துக்கு வாய்ப்பு வழங்கினார். அன்னைக்கு ஒத்துக்கிட்டாரா? இன்னைக்கு எல்லா தியாகத்துக்கும் ரெடின்னு சொல்ற பன்னீர்செல்வம் அன்னைக்கும் அந்த தியாகத்துக்கு ரெடியா இல்ல. அப்போ கட்சி அழியிட்டோம், அப்பதான் நம்முடைய செல்வாக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு பார்த்தாரு. கட்சி அழியிற மாதிரி தெரியல. தொடர்ந்து திமுகவுக்கு இணையாக மற்ற கட்சிகளுக்கு இணையாக அதிமுக களம் கண்டு கொண்டே இருக்கிறது. அதனால இனியும் எடப்பாடியார்கிட்ட நம்ம கெஞ்சலனா இல்ல கட்சி பலவனமா இருக்குதுன்னு சொல்லலைன்னா நம்மளை இணைக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எப்ப எல்லாரும் ஒன்னா சேரலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுலயும் குறிப்பா பாருங்க, ஒவ்வொரு தேர்தலின் போதும் அதிமுக வஞ்சி போச்சுப்பா, அதிமுக வஞ்சி போச்சுப்பா, நாளாகுதுப்பா, ஒன்னா சேரலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பலவீனமா இருப்பதாகவே அதிமுக விட்டு வெளியேறியவர்கள் திமுகவுக்கு மறைமுகமான பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க அமைதியாகவே இருந்தா போதும், அடுத்தடுத்த தேர்தலில் வெற்றி பெறும், எடப்பாடி பழனிசாமி தலைவராக எமர்ஜி ஆயிடுவாரு. அதற்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் எப்படி எல்லாரும் இணைச்சுக்கிட்டாரோ அதே மாதிரி இணைச்சுக்குவாங்க. ஆனா இவங்க அமைதியா இருப்பது கிடையாது.
ஒண்ணு அறிக்கை விடுவது, இல்ல மக்களிடையே போய் குழப்பம் ஏற்படுவது, மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அதிமுக உடஞ்சி போச்சுன்னு சொல்றது, தோல்விக்கு காரணமே நாங்கெல்லாம் வெளியேறினது தான் அப்படின்னு சொல்றது, இல்லைன்னா கோர்ட்டுக்கு போறது, இப்படியே அதிமுகவை பலவீனப்படுத்துகின்ற வேலை இருந்துகிட்டே வந்து எங்களை சேர்த்துங்க அப்படின்னா எப்படி சேர்த்துக்குவாரு? அதனால எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பு குழுவை ஓட விட்டு அடிச்சிருக்காரு. ரோட்ல இருக்கிறவங்களாம் வந்து என்கிட்ட ஏன் பேசுறீங்க, அதுக்கெல்லாம் நான் ஏன் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தில்லா தான் சொல்லியிருந்தார். விக்கிரவாண்டி தேர்தலில் யாரை களம் இறக்குகிறார் என்பதை பொறுத்து பார்க்கும். இந்த வீடியோ எப்படி இருந்து உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.